வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரம்பிக்கலாங்களா. இந்த செக்மெண்ட்டில் திரும்பவும் ஒரு மேட்சை ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் அது எந்த மேட்ச்? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஆரம்பிக்கலாங்களா? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸைட்மெண்ட். அது சம்டைம்ஸ் பெரும்பாலும் ஆர்கானிக், சம்டைம்ஸ் மேனுஃபேக்சர்ட் எக்ஸைட்மெண்ட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்குது, ரெண்டு டீம்ஸ்க்கு இடையில் இருக்குது. அண்ட் இப்போ அண்மையில் வந்து ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோஹித் சர்மா சொன்னது போல் எங்களுக்கு பெரிய சஸ்பென்ஸ் எதுவும் இல்லை அந்த டீமை பற்றி. ஏன்னா நாங்கள் ஏஷியா கப்பில் விளையாடிருக்கோம், வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் விளையாடிருக்கோம். ஸோ ஒருத்தரை ஓரளவு நல்லாவே தெரியும். பைலாட்ரல் கிரிக்கெட் ஆடலைன்னா கூட எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த டீமை பற்றி புரிதல் இல்லாமல் ஒரு அன்னோன் கமாடிட்டி மாதிரி நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஒரு பக்கம். பட் எது இந்த டைனமிக் இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ணுதுன்னா, இது ஒரு கம்ப்ளீட்லி நியூட்ரல் வென்யூ. மெல்பர்ன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. நிறையா எக்ஸ்பேட்ரியேட் பாப்புலேஷன். ஒரு கிரிக்கெட் ESPN கிரிக்கெட் ஃபோல் இன்ஃபேக்ட் எழுதியிருந்தாங்க. அங்கே வந்து ப்ரீ மேட்ச் நெட் செஷன்ஸ்க்கே நிறைய பேர் டோலு எல்லா இசை வாத்தியங்கள் முழங்க ஒரு பெரிய பாரம்பரிய ஒரு பெரிய அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணாங்க. இப்போது நியூயார்க்கில் நாசோ கவுண்டி கிரவுண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் நடக்குது. இது நியூயார்க் சிட்டி கிடையாது, மைண்ட் யூ. நியூயார்க் சிட்டியிலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருப்பதால் மக்கள் அங்கே சென்றடையவே வந்து கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. டிக்கெட் விலை வந்து கணிசமாக காஸ்ட்லியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ 34,000 மக்களை தான் அங்கே அடக்க முடியும். அண்ட் இது வந்து ஒரு சண்டே மார்னிங் நடக்குது. ஸோ நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு விஷயம், பிட்ச். இந்தியா வர்சஸ் அயர்லாண்டில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம், இந்த பிட்ச் எப்படி விளையாட போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதான் ரோஹித் சர்மா சொன்னார், கியூரேட்டருக்கே தெரியாது இந்த பிட்ச் எப்படி விளையாட போகுது, எந்த மாதிரி பிஹேவ் பண்ண போகுது அப்படின்னு. ஏன்னா இந்தியா வர்சஸ் அயர்லாண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட பிட்ச்சில் விளையாடினாங்க. பிட்ச் நம்பர் 1 வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிட்ச் நம்பர் 2, பிட்ச் நம்பர் 4 எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. கனடா அயர்லாந்து போட்டி வந்து திரும்ப அதே இந்தியா அயர்லாந்து போட்டி நடந்த அதே பிட்ச்சில் நடந்திருக்கு. அங்கே அயர்லாந்து தான் முதல் முறையாக 100 கடந்த ஒரு டீம், 100 ரன் கடந்த டீம். அதுக்கப்புறம் நேற்று நம்ம பார்த்தோம் நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த மேட்ச் ஒரு ஃப்ரெஷ் பிட்ச்சில் விளையாடப்பட்டது. பிட்ச் நம்பர் 2 அண்ட் பிட்ச் நம்பர் 2 பிட்ச் நம்பர் 1ஓட கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னு டேவிட் மில்லர் சொல்லியிருந்தார். ஸோ அநேகமாக பிட்ச் நம்பர் 2 அல்லது பிட்ச் நம்பர் 4 இந்த கான்டெஸ்ட்டுக்கு உபயோகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே அந்த வேரியபிள் எலிமெண்ட் இருக்குது. பிகாஸ் தீஸ் ஆர் ட்ராப் இன் பிச்சஸ். ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்த பிச்செல்லாம் ஒரு டர்ஃப் ஃபார்ம் அல்லது ஒரு ஸ்டீல் ட்ரேயில் வச்சு ஒரு க்ளோஸ்லி மானிட்டர்ட் கண்டிஷன்ஸில் வளர்த்து அதுக்கப்புறம் அதை ஏர்லிஃப்ட் பண்ணி அவங்க ஃப்ளாரிடா கொண்டு போய் அங்கே என்ன வெயில் இருந்துச்சு, டிசம்பர் டு மார்ச்சுங்கிறதுனால. நியூயார்க்கில் வந்து ரொம்ப பனி பெய்கிற ஒரு காலகட்டம்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பிச்சை எடுத்துட்டு இங்கே அதை நிர்மாணம் செஞ்சு அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு கிரிக்கெட் பிச்சுக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ, வாட்டரிங், கிராஸ் கட்டிங், அதெல்லாம் செஞ்சாங்க. இதுதான் ஜென்ரலி ட்ராப் இன் பிச்சஸோட கான்செப்ட். இதோட ஒரு ஃப்ளிப் சைடு என்னென்னா, உங்களுக்கு அது எப்படி விளையாடும் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது. அதில் ஒரு அன்னோன் இருக்குது. ஸோ பிச்சை தாண்டி அஃப்கோர்ஸ் டீமோட கம்போசிஷனுக்கு வரும்போது ஒரு சுவாரஸ்யமான சைட்லைட் என்னென்னா, கேரி கர்ஸ்டன் 2011 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மொஹாலியில் ஒரு பெரிய செமிஃபைனல். அப்போ இந்தியாவுக்கு கோச்சாக இருந்தவர் இப்போது பாகிஸ்தானோட கோச்சாக இருக்கார். வஹாப் ரியாஸ் பயங்கரமாக ஆடினார் அந்த மேட்ச். அவர் இப்போது பாகிஸ்தானோட ஒரு செலக்டராக இருக்கார். இந்தியாவுக்கு அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா அப்போ ஆடலைனாலும் அந்த வேர்ல்ட் கப்பில் விராட் கோலி ஆடி இருந்தார். பட் அந்த ஈகோ சிஸ்டம் நல்லா தெரியும், அப்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் எவ்வளோ மாறி இருக்குது கிரிக்கெட், எவ்வளோ இவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ரெண்டு அணி வீரர்களும் சொன்னது அதுதான், அந்த ப்ரெஷர் இருக்கும். பட் அதை தாண்டி ஒன்ஸ் யூ ஸ்டெப் அவுட் ஆன் த பிட்ச் இட் பிகம்ஸ் another கேம். டீம் காம்போசிஷன் அடிப்படையில் கேரி கர்ஸ்டன் இப்போ ஒரு சுப்மன் கில் மாதிரி வீரரோடலாம் அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தா கூட குஜராத் டைட்டன்ஸில் அவர் அஃப்கோர்ஸ் ஹார்திக் பாண்டியாவோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி பெரிய யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ வீடியோ அனாலிசிஸ் இருக்குது, அவ்வளோ ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு டீம்ஸும் அப்படின்னு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீம் கம்போசிஷன் இந்தியாவுக்கு ஒரே ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை, ஒரு பெரிய பாயிண்ட் டு பாண்டர் அப்படின்னா, சிவம் தூபேக்கு பதிலாக
சஞ்சு சாம்சனை கொண்டு வருது அப்படிங்கிறது. அதுதான் பரவலாக பேசப்படுற ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்கு. ஏன்னா சிவம் தூபே வந்து போலிங்கில் பயன்படுத்துவதற்கான காரணம் குறைவு. அண்ட் அவரை ஒரு எக்ஸ்ட்ரா போலராக யூஸ் பண்ணலன்னா would சஞ்சு சாம்சன் பி a பெட்டர் பெட்? ஏன்னா நல்ல புல்லாடுவார், இன்னும் மோர் கன்வென்ஷனல் பேட்டிங் ஷாட்ஸுக்கு வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சாகவும் இது இருக்கலாம். ஸ்லோ அவுட்ஃபீல்ட் இந்த மாதிரி கருத்தில் வைக்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. பட் ஹேவிங் செட் தட், சிவம் தூபேவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட முன்னை காட்டிலும் மச் பெட்டராக ஆடிக்கிட்டு இருக்காரு. அது நம்ம வந்து ஐபிஎல்லே பார்த்தோம். அவரோட புல்லிங் அண்ட் ஹுக்கிங் மச் பெட்டர் அண்ட் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் அகேன்ஸ்ட் ஷார்ட் பிச் bowling. ஸோ அந்த ஒரு செலெக்ஷன் டிசிஷன் எடுக்க வேண்டியது வரும். அது இல்லாமல் எந்த ஒரு பெரிய சேஞ்சும் இருக்கும்னு தோணல. பட் ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி பேட்டிங் ஆர்டரில். ஓப்பனர்ஸ் தவிர யாருக்கும் பேட்டிங் ஆர்டர்ஸ் அஷ்யூர்டு கிடையாது அட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார் மேட்சுக்கு முன்னாடி. அது ஏறக்குறைய கரெக்டான ஒரு விஷயமாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆனால் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் ரிஷப் பந்த் டு கண்டினியூ பேட்டிங் அட் 3. அவர் வந்து நம்பர் 3 ஒரு ஐடியல் பொசிஷனாக அமைஞ்சிருச்சு. ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார், ஐபிஎல்ல எனக்கு ஒரு சில கேம்ஸ் பார்த்த உடனேவே தெரிஞ்சிருச்சு இவர் தான் என்னோட நம்பர் 3 அப்படின்னு. ஸோ அந்த முதல் 3 பேட்டர்ஸில் பெரிய மாற்றம் இருப்பதாக தோணலை. அண்ட் போலர்ஸ்லேயுமே குல்தீப் யாதவ் அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ள வரத்துக்கான சாத்தியங்கள் குறைவு. ஏன்னா இந்தியாவுக்கு 8 பேட்டர்ஸ் ஆடணும். ஏன்னா அப்போ தான் வந்து ரோஹித் சர்மா அட் த டாப் அக்ரெசிவாக போக முடியும். விராட் கோலியும் ஐபிஎல்லேருந்து இன்னும் அக்ரெசிவாக போகணும்னு ஒரு இன்டென்ஷன் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ட் பாகிஸ்தானோட ஃபண்டாஸ்டிக் ரெக்கார்ட் கொண்டவர் விராட் கோலி. ப்ளஸ் இந்த கண்டிஷன்ஸ் இந்த இருவருக்குமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கலாம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் விராட் கோலிக்கு, ஏன்னா அவரோட கேம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அவர் 50 ஓவர்ஸில் எப்படி ஆடுறாரோ அந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக ஆடுறதுக்கான ஒரு கிரவுண்டாக தெரியுது. அண்ட் ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி நிறைய 2s and 3s ஓடுவதற்கு ரெடியாக இருக்கணும் இந்திய பேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்தியன் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் மோரலஸ் அதுதான். ஏன்னா இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் பிச்சில் அர்ஷ்தீப், சிராஜ் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் ஹார்திக் பாண்டியாவோட போலிங் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். பாகிஸ்தான் ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களுக்கு இமாத் வசீம் திரும்ப ஃபிட் ஆகி வந்திருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கு. அங்கே தான் இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஒரு குழப்பமும் இருக்கும். இமாத் வசீமோட மேட்ச் அப் பண்ணுறதுக்கு சிவம் தூபே மாதிரி ஒருத்தர் பெட்டரா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இடது கை ஆட்டக்காரர் அடித்து ஆடுவதற்கு மிடில் ஓவர்ஸில் டேக்கிங் டவுன் த ஸ்பின்னர்ஸ் அப்படி ஒரு பேட்டர் தேவையா, அல்லது சஞ்சு சாம்சன் மாதிரி இன்னும் கொஞ்சம் செட்டில்டு ஒரு கன்வென்ஷனல் டாப் ஆர்டர் பேட்டை கொண்டு வரணுமா அப்படின்னு. பட் பேக் டு பாகிஸ்தான், இமாத் வசீம் ஒரு பக்கம் இருக்க அவங்க கண்டிப்பாக அசம் கானை ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஏன்னா விக்கெட் கீப்பிங் டியூட்டிஸ்லேருந்து ரிலீவ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அவங்க வந்து அசம் கானை வந்து இன்ஃபேக்ட் டீம்லேருந்தே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அண்ட் இமாத் வசீம் மைட் ஸ்லாட் இன். அதை தாண்டி பெரிய சேஞ்சஸ் அவங்க செய்ய முடியும் தோணல. ஏன்னா அவங்க பேஸ் பேட்டரி சாலிடாக இருக்குது. முகமது அமீர், நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப் இந்த மாதிரி ஒரு டாப் குவாலிட்டி ஃபாஸ்ட் bowling யூனிட். ஸோ அதை வந்து அவங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் மஸ்ட் வின் பொசிஷனில் இருக்காங்க. யூஎஸ்ஏயோட அந்த ஷாக் டிஃபீட்டுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்டெக்ஸ்ட் இருக்குது, நிறைய சப்ளாட்ஸ் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே அதுதானே. இந்த மேட்சோட அனாலிசிஸ் ரிவ்யூ அதுவும் உங்களுக்காக வழங்குவதற்கு காத்திருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். கெட் இஸ் கிரியேட்டிவ் தொடர்ந்து பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.